இந்த மாதிரி பிரச்சனை நாங்கள் நிறைய வீட்டில் பார்த்துட்டோம். இது வந்து கணக்கிலே சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செவுரு ஃபுல்லாக உப்பு பொரிஞ்சு போய் உப்பு பொரிஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. சில வீட்டில் வந்து உப்பு பொரிஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி செவுரு பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்டோட தன்மை இழந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீரூற்று அதிகமாக அடித்தனால செவுரு வந்து அதுக்கு மேலே அடிச்சிருக்க பெயிண்ட் கோட்டை வந்து உரிச்சு விட்டுரும். சிமெண்ட் பூச்சியுமே உரிச்சு விட்டுரும். இது நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது வராத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது அதிகமாக எல்லா வீட்லையும் இப்போதைக்கு வருது அப்படின்னா நம்ம கட்டுமானத்தை தான் தப்பு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து பெயிண்டர் எந்த காலத்தையும் இது குறை சொல்ல முடியாது. ஏன்னா பெயிண்டிங் வந்து நாங்கள் மேலே வீடு கட்டி கொடுத்தா நாங்கள் அளவுபடுத்தி தான் கொடுப்போமே தவிர உள்ளக்கூடிய பிரச்சனையை வந்து ஃபுல்லாக எங்களை சரி பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சரி பண்ணி கொடுத்தா மட்டும் தான் எங்களால் பண்ண முடியுமே தவிர வேறு மற்றபடி எல்லாம் முடிஞ்ச பிறகு எங்களால் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் அடிக்கடி டேம் பிளாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு நிற்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா வீடு வந்து எந்த அளவுக்கு தண்ணியை வந்து உள்வாங்கி செவருக்குள்ளே உள்ளே இழுக்குதோ அப்படி அதிகமாக இழுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. இப்போ நாங்கள் அடிக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து வயல் அதிகமாக இருந்துச்சு. அப்போது இந்த இடம் வந்து ரொம்ப தாழ்ந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கட்டின வீடு, இந்த வீடு ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, ரொம்ப கீழே தாழ்ந்து போய் இருக்குது. அதனால இது அதிகமாக வந்திருக்கு. எல்லா வேலையும் முடிச்சப்பறம் இப்போ டேம் பிளாக் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி டேம் பிளாக் அப்ளை பண்ணும்போது டேம் பிளாக்ல தண்ணி ஊற்றக்கூடாது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடோட உயரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு தவிர்க்கலாம். அஸ்திவாரம் வந்து ஓரளவு ஹைட்டாக போட்டு நார்மல் கிரவுண்டோட லெவலை விட ஓரளவு ஹைட்டாக போட்டாச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ரொம்ப வராது.